மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் மகாலில் அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு அதிமுக தொண்டர்களிடம் உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு வீழ்வதற்கு மின்சார கட்டணம் ஒரு காரணமாக உள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் அமைச்சர் இல்லத்திற்கு முன்பாக ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் திமுகவில் கூட்டணியில் இருப்பவர்கள் எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் திணறி வருவதாக கடுமையாக விமர்சித்து பேசினார். கடுமையான உயர்வை கண்டிக்கிற அளவுக்கு அனைத்து மக்களையும் பாதிக்கிற அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறத மின்சார கட்டணத்தை திரும்ப பெறுகிற வரை போராடுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அல்லது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வாய்ப்பாகத்தான் இன்றைய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீழ்ந்ததற்கு முதற் காரணமாக மின்சார வெட்டு அமைந்தது. அதே மாதிரிதான் இன்றைக்கும் இந்த அரசு வீழ்வதற்கு முதற் காரணமாக மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது என்பதை எங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் வெற்றிகரமான போராட்டமாக மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இணையதள சேவை சரி செய்யப்பட்ட நிலையில் போர்டிங் பாஸ் மீண்டும் டிஜிட்டல் முறையில் கொடுக்கப்படுவதால் சென்னை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து சீரானது. மைக்ரோ சாப்ட்வேர் தொழில்நுட்ப பிரச்சினையால் சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை பாதிப்பையொட்டி சென்னை விமான நிலையத்தில் மொத்தம் 28 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் இணையதள சேவை சரி செய்யப்பட்டு கையினால் எழுதி கொடுக்கப்பட்ட போர்டிங் பாஸ் தற்போது மீண்டும் கம்ப்யூட்டர் மூலம் பிரிண்ட் எடுத்து கொடுக்கப்படுகிறது. மீண்டும் விமான சேவை எந்த பாதிப்பும் இன்றி இயக்கப்பட்டு வருவதாக சென்னையில் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மார்த்தாண்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் தரம் குறைவாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை சரி செய்யும் விதமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் குமரி மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக 23 புதிய பேருந்துகளை வழங்கியுள்ளார். அவற்றை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடன் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸ், தாரகை கற்பட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக உள்ளது. அதனால்தான் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருந்து வருகிறார் என்று எல்முருகன் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். வட மாநிலங்களுக்கெல்லாம் செல்வதில்லை போன்றுகிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிற காரணத்தால் தான் அவர் நிம்மதியாக தேர்தல் இருக்கின்றார். இப்பொழுதும் எந்த பிரச்சனைகளும் கொலை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரதுனால புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. சொந்த பகையின் காரணமாக நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு வராது. சொந்த பகை, குடும்பத்திற்குள்ள நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு வராது. அருப்புக்கோட்டை அருகே நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாமினை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செம்பட்டி கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். முன்னதாக செம்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 9.50 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடை கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களில் இருந்து முன்கூட்டியே பாதுகாத்து அதற்கு தேவையான மருத்துவ முறைகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும் மக்கள் அனைவரும் இந்த முகாமை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். சென்னையில் இந்தியன் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற தேசிய எண்கணித போட்டியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் அகில இந்திய அளவிலான 5வது தேசிய எண்கணித போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 2500க்கும் அதிகமானோர் பங்கேற்ற நிலையில் எண்கணித போட்டியை மாநில சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இதுபோன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் அவர்கள் உயர்ந்த பதவிகளில் சாதனை படைக்க இந்த போட்டி மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்று தெரிவித்தார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.